மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து டாக்டர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் எஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல் பற்றிய விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல காரணங்களை பார்த்தும் அதிலே முக்கியமான ஒரு காரணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரிலேஷன்ஷிப் பேஸ்ட், அதாவது ஆண்களுக்கு ஏற்படுகிற இது பிரச்சனை அல்ல. இந்த நிலைமைக்கு அந்த ஆணினுடைய ஒரு மனைவியோ அல்லது அவருடைய பெண் துணையோ ஒரு காரணமாக ஆகலாம். அதை பற்றிய விடயங்களைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக போன முறை இந்த பரவுகின்ற ஒரு நோய்க்கிருமி, அதாவது ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை பற்றி பல பேர் இதை பற்றி அறியாமல் என்னிடம் தொடர்பு கொண்டார்கள். இதை நான் கொஞ்சம் அதை பற்றி விவரமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த நோய் ஒரு முறை எங்களுடைய உடலிலே தொற்றுமாக இருந்தால் அந்த நோய்க்கிருமியை, அந்த வைரஸை நாங்கள் சாகு மட்டும் எங்களுடைய உடலிலே இருந்து அழிக்க முடியாது. இந்த நோய் எவ்வாறு பரவுகிறது என்றால் பாலியல் தொடர்பு மூலமாக பரவுகிறது. அதில் மேலதிகமாக ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நாங்கள் முத்தம் செய்கின்ற போது, கிஸ் பண்ணுகின்ற போது கூட, அவர் மிக நெருக்கமாக இருக்கின்ற போது கூட எவ்வாறு இந்த பொக்லிப்பான் அல்லது சிக்கன் பாக்ஸ் அல்லது வெரிசெலா இன்ஃபெக்ஷன் பரவுகிறதோ அதே போலதான் இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் பரவுகிறது. முக்கியமாக இந்த கிருமிகளானது எங்களுடைய நரம்பு மண்டலத்தில் போய் ஒளிந்திருந்து ஏதோ ஒரு காரணத்தினாலே எங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைகின்ற போது மீண்டும் இந்த கிருமிகள் ரீஆக்டிவேஷன் பண்ணப்படும். அதாவது மீண்டும் இந்த கிருமிகள் புத்துயிர்ப்பு பெறும். முக்கியமாக இந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகின்ற ஒரு தருணம் என்ன? பெண்களுக்கு அவர்கள் கர்ப்பம் தரித்திருக்கின்ற காலம், அதாவது பிரெக்னன்சி காலம். எனவேதான் பல இடங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சில நேரங்களில் சில பெண்கள் தங்களுடைய பழைய பாய் ஃப்ரெண்ட்ஸுடன் அல்லது தங்களுடைய பழைய காதலர்களுடன் தொடர்பினை வைத்திருந்த பிற்பாடு வேறு ஒருவரை திருமணம் முடித்த பிற்பாடு என்ன நடைபெறுகிறது என்றால் அவர்கள் கர்ப்பம் தாங்கி இருக்கின்ற போது இந்த வருத்தம் தொடங்கும். இந்த வருத்தம் வந்த பிறகு வைத்தியர்களை அவர்கள் உடைத்தே விடுவார்கள். என்ன பிரச்சனை? கணவர் மேல் யாரில் பிள்ளை, நான் ஒரு இடம் போகவும் இல்லை ஐயா, என்னுடைய மனைவி மட்டுமே நான் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு இந்த நோய் என்னுடைய மனைவிக்கு வந்ததுன்னு சொல்லி வைத்தியர்களை அவர்கள் படாத பாடுபடுத்தி விடுவார்கள். இந்த இடத்துல வைத்தியர்களால் எங்களுக்கு மிகவும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. என்னத்தை செய்வது என்று சொல்லி முழு நேரம் நாங்கள் பொய் தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. உண்மையை சொன்னால் அந்த இடத்துல அந்த குடும்பம் அப்படியே பிரிந்து அல்லது சீர்குலைந்து போவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே தான் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸை ஆணுறை அல்லது கொண்டம் பாவிப்பதன் மூலம் தடுக்க முடியாது. மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். பல பேர் இவ்வாறு பிரச்சனைப்படுவது என்னவென்றால், ஐயா நீங்கள் தான் எல்லாம் சொல்லுகிறீர்கள், இன்னொரு பாலியல் நோயும் கொண்டம் பாவிப்பதனாலே, ஆணுறை பாவிப்பதனாலே பரவ முடியாது. ஆனால் இந்த நோய் எவ்வாறு பரவுகிறது என்பதை எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வடிவாக நான் உங்களுக்கு முதலிலே சொன்னது போல விளங்கப்படுத்தி சொல்லுவோம். எனவே இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆனது டைப் 1 இருக்கிறது, டைப் 2 இருக்கிறது. முதலாவது வகை, இரண்டாவது வகை நான் முதலில் சொல்லி இருக்கின்றேன். இதை நாங்கள் ஒருபோதுமே ஆணுறை பாவிப்பதன் மூலமாக இதை எங்களாலே தடுத்து கொள்ள முடியாது. எனவே நீங்கள் இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த பிரெக்னன்சி காலத்தில் ஒரு பெண் கர்ப்பம் தரித்திருக்கின்ற காலங்களில் இது மீண்டும் வந்து அந்த வயிற்றில் இருக்கின்ற பிள்ளைக்கு பாரதூரமான பிரச்சனை ஏற்படுத்தும். எனவே உடனடியாக இந்த நிகழ்ச்சி பல பெண்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே கர்ப்ப காலத்திலே உங்களுடைய யோனி பக்கத்திலே ஏதாவது ஒரு ரேஷ் மாதிரியோ அல்லது சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரியோ அல்லது சின்ன சின்ன கொப்பளங்கள் வெடித்து உங்களுக்கு புண் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாக ஒரு வைத்தியரை, உங்களுடைய ஃபேமிலி வைத்தியரை நீங்கள் உடனடியாக கண்டுகொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் கிருமிகளானது உங்களுடைய சூழ்வித்தகம் அல்லது பிளசண்டா மூலமாக உங்களுடைய பிள்ளையை சென்றடைந்து உங்களுடைய பிள்ளையினுடைய உயிருக்கு கூட, பல பிள்ளைகள் இறந்து பிறந்திருக்கிறார்கள், உங்களுடைய பிள்ளையினுடைய உயிருக்கு கூட இது ஆபத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு இது ஞாபகம் இராது. ஏன்? முந்தைய காலங்களில் நீங்கள் உங்களுடைய பழைய ஆண் நண்பருடன் அல்லது காதலுடன் நீங்கள்
பாலியல் ரீதியாக செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் எப்படி இருந்திருக்கலாம், அது கிஸ் பண்ணுவதன் மூலமாக, அவரை தொடுவதன் மூலமாகவோ, அவருடைய கட்டிப்பிடிப்பதன் மூலமாக உங்களுக்கு 2 பேருக்கும் இடையில நெருக்கம் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு போகவில்லை. ஆனால் இந்த ஹெர்பீஸ் வைரஸ் ஆனது முத்தமிடுவதன் மூலமாக பெறவும், 2 பேரும் கட்டிப்பிடித்திருக்கின்ற போது பெறவும், இவ்வாறு பல வழிகளிலே இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் பெறவும். எனவே இப்படி பல பேர் பிரச்சனைப்படுவதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையிலே சந்திக்கின்ற ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இது இருக்கின்றது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்ப்ப காலத்தில் இப்படி ஏதாவது உங்களுடைய யோனி பகுதியில் புண்கள் ஏற்படுமாக, இந்த புண்கள் மிகவும் வலி, அதாவது இந்த புண்கள் மிகவும் வலி கூடியவை என்றபடியினாலே சிறுநீர் கழிப்பது கூட உங்களுக்கு கஷ்டம். அவ்வாறு சிறுநீர் கழித்து நீங்கள் மீண்டும் தண்ணீரினாலே உங்களுடைய யோனி பகுதியை நீங்கள் கழுவுகின்ற போது கூட அந்த தண்ணீர் பகுதி இதிலே படுகின்ற போது, இந்த புண்களிலே படுகின்ற போது தாங்க முடியாத ஒரு வேதனை ஏற்படும். எனவே பல பேர் எங்களிடம் வந்து சிகிச்சை பெற்ற பிற்பாடு ஒரு கிழமைக்கு பின்னால் அவர் கட்டாயமாக எங்களிடம் வந்து சந்திக்கின்ற போது கேக்குடன் வாழைப்பழத்துடன் தான் வருவார்கள். அவ்வளவு அவர்கள் நிம்மதி அடைந்திருப்பார்கள். ஐயா, நீங்கள் செய்த பெரிய ஒரு புண்ணியம் இப்படி என்று சொல்லுவார்கள். எனவே இது பாரதூரமான பிரச்சனை. சில பேருக்கு மீண்டும் 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 இந்த நோய் ஏற்படலாம், பல பேருக்கு ஏற்படலாம். எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விடயம். அதாவது இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற பாலியல் தொடர்புகளின் மூலமாக பரவுகிற நோய்களிலே மிகவும் கரைச்சல் கூடின வருத்தமாக இது இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கர்ப்ப காலங்களிலே நாங்கள் என்ன செய்வோம், அதற்குரிய சிகிச்சை அளிப்போம். அளித்த பிற்பாடு மீண்டும் நாங்கள் 34 கிழமை அந்த பிள்ளையினுடைய அந்த பெண்ணினுடைய 8.5 மாதம், உண்மையாக மாசக்கணக்கை நாங்கள் மாசக்கணக்கிலே நாங்கள் எங்களுடைய இந்த கர்ப்ப காலத்தை பார்ப்பது பிழை. ஆனால் இந்த ஒரு கதைக்காக சொல்லுகிறேன், சரியாக 8.5 கிழமை 8.5 மாதம் என்று சொல்லுகின்ற போது 34 கிழமையில இருந்து அந்த பெண்ணுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பிள்ளை பிறக்கு மட்டும் மருந்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே இது ஒரு வைத்தியருடைய ஆலோசனையின் அடிப்படையிலே தான் நாங்கள் கொடுக்க முடியும். எனவே கட்டாயமாக ஒரு வைத்தியரை கண்டு ஓவர் த கவுண்டர் ஃபார்மசிகளில் இந்த மருந்துகளை நீங்கள் வாங்க முடியாது. எனவே ஒரு மருத்துவரை கண்டு கர்ப்ப காலத்திலே இவ்வாறு நீங்கள் வடிவாக சிகிச்சை செய்ய வேண்டும். பிறகு பிள்ளை பிறந்து கூட 1 கிழமை மட்டும் நாங்கள் இந்த நோய்க்குரிய மருந்துகளை நாங்கள் கொடுப்போம். அதன் பிற்பாடு நாங்கள் என்ன செய்வோம் என்றால், அந்த பிள்ளை பிறந்த பிள்ளையை நாங்கள் சரியாக பரிசோதித்து பார்ப்போம். ஏதாவது வேற விடயங்கள் அந்த பிள்ளைக்கு கூட இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸினுடைய தாக்கம் இருக்கின்றதா என்று சொல்லி பரிசோதித்து பார்த்த பிற்பாடு தான் நாங்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம். எனவே முக்கியமாக நான் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் பிரச்சனையை பற்றி சொல்லுகின்ற போது பெண்கள் இதை பற்றி மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். அலுவலகங்களை வேலை செய்பவர்கள். எனவே சில நேரங்களில் இந்த ஹெர்பீஸ் வைரஸ் வருத்தமானது பரவக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இந்த மணிச்சன்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.